रेलवे स्टेशन जाने वाला बस कब आएगी? तो भगवान ही जाने। माफ कीजिए, आपको रेलवे स्टेशन जाना है? हाँ। आज टैक्सी बंद है, मैं सामान ले लूं? कितने चाहिए? कितने दोगे? 50 पैसे। 50? ठीक है। मेरे पास छुट्टा नहीं है मैम साहब। मेरे पास 50 पैसे नहीं है। अगर आपके पास नहीं है, मेरे पास कैसा होता है? இப்படித்தான் சில்லறை இல்லைங்கிற சாக்குல பணத்தை பறிக்கிறது திருட்டு பசங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறீங்களா? பின்னையா முதல்ல 8 கேட்டுட்டு இப்போ 1 ரூபாய் கேட்டா என்ன அர்த்தம்? 1 ரூபாய் கேட்டேன், சில்லறை இல்லைன்னு தானே சொன்னேன். பெருசா அமக்கலம் பண்றீங்களே, நீங்களே வச்சுங்க. வரேன். This is another way of extracting more money. I know. What do you know, madam? What the hell do you know? You think I'm going to make a big fortune out of this trivial sum and build a multi-story complex in this great goddamn metropolis? Keep it. Keep it as my present. Keep it. Namaste, bhai. I have matchbox. You have cigarette? Thanks. Namaste, bhai. Fire. Thank you. நெருப்பு வேணுமா? இது ஒரே ஒரு சிகரெட் தானே, இத வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பூரா குடிப்பேன். இந்த ட்ரிக் உனக்கு வருமா? வர. கதவு திறந்தாரே, இல்லன்னா கதவு உடைப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஃப்ராடு, அவர் வேணும். அவர் என்ன செஞ்சாரு? ஒரு வேலைக்கு போஸ்டல் ஆர்டர் வாங்குறதுக்காக ஒரு 15 ரூபாய் வச்சிருந்தேன், அதை குடுறான்னு கதறி அழுதாரு. சரி பாவம் போ. என் சம்சாரம் பிரசவம் சாக கிடக்குறா, மருந்து வாங்க பணம் இல்லைன்னாரா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, பணத்தை எடுக்கணும், கையில சொல்லி காசு கூட இல்ல அப்படின்னாரா? நீங்க அவருக்கு என்ன வேணும்? அவரோட மக. நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னு என்கிட்ட பணம் கேட்டாரு, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்ல. சௌக்கியமா இருக்கீங்களா? சூதாட்டத்துல பாண்டவங்க கெட்டாங்க இவர்கிட்ட. அவங்களாவது சொந்த பொண்டாட்டியை தான் பந்தயம் வச்சாங்க, இவரு மத்தவங்க பொண்டாட்டி கூட பஞ்சத்துல வச்சு தோத்துருவாரு. அடித்தன தெரியுமா? இந்த பாருப்பா, என் ஆஸ்தி எல்லாம் சூதாட்டத்துல தோத்துட்டேன், வாஸ்தவம் தான். அதே சூதாட்டத்துல தான் விட்டதை பிடிக்க முடியும். பஸ்ல பணத்தை விட்டுட்டு பார்க்கல தேடினா எப்படி? ரொம்ப நியாயமான பேச்சு. அதே மாதிரி உம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை வெளியிலயா வசூல் பண்ண முடியும்? உங்ககிட்ட தானே வசூல் பண்ணணும். இது பாருங்க, கலாட்டா எதுவும் வேண்டாம். அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துடுறேன். எவ்வளவு சார் கொடுக்கணும்? அது ஒண்ணு இல்லம்மா, பெருசா 15 ரூபா. பெத்த பொண்ணு சம்பாதித்துல சாப்பிடணும்னா வெக்க கேடா, அதுக்குதான் சூதாட்டம் ஆடுறாரா? நான் மேடையில மாத்திரம் நடிக்கிறேன், இவர் ஊர் பூரா நடிச்சுட்டு வராரு. இந்தாங்க சார். எனக்கு கமிஷன் இல்லையா? ஒரு நிமிஷம். இது என்ன வட்டியா?
உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன். தேங்க்யூ. நான் மென்ஷன். 2 ரூபா கூட வெத்திய என்ன பிரயோஜனம்? அனிய நீங்க தேடுறது கிடைக்காது. நான் என்ன தரேன்னு உனக்கு ரொம்ப தெரியுமா? பணம் தானே. 2 ரூபா கூட. அது தேடி பிரயோஜனம் இல்ல, சம்பாதிக்கணும். என்னது சம்பாதிக்கணுமா? ம். பெத்த அப்புறம் பார்த்து கேட்கிற கேள்வி அது. உங்க அப்பா என்னைக்கு சம்பாதிச்சிருக்கான்? ஷ். 2 ரூபா கூட. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. கிஞ்சி காட்டிக்கிறேன். எனக்கு அவசரமா 2 ரூபா தேவை. 2 ரூபா வேணுமா? 2 ரூபா கூட. சிகரெட் பிடிக்கணும், இல்ல சீட்டாடணும். அதுதானே உங்க அவசரம். வெக்கமா இல்ல? வெக்கம் இல்லைன்னா பணம் கொடுப்பியா? வெக்கம் மானம் 2 இல்ல. 2 ரூபா கொடு. 1 ரூபீஸ் ஈச். நீங்க என்ன வச்சு காப்பாத்த வேண்டாம். எனக்கு ஒரு கல்யாண காட்சி நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம். அரிதாரம் பூசி 500 பேருக்கு முன்னாடி ஆடி பாடி வேஷம் கட்டி 5-10 கொண்டு வர பணத்தை கூட இப்படி கழுகு மாதிரி கொத்திட்டு போறீங்களே. பெத்த பொண்ணுகிட்டே பிளாக்மெயில் பண்ற மாதிரி. இதை நான் யார்கிட்ட சொல்லி அழறது? இந்தாங்க. செய்ய மாட்டேங்களே. மேடம், மிஸ், ஹலோ மேடம். யாரு? நான் தாங்க ரங்கன், கூலி. காலையில உங்க அப்பாவை துரத்திட்டு வந்தேனே. என்ன வேணுங்க? ஒண்ணும் இல்லைங்க, அவரை துரத்திட்டு வரும்போது பையில ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருந்தேன். அது உங்க வீட்டுல தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்களேன். போட்டோ எதுவும் பாக்கலீங்க. சாயந்தரம் தான் குப்பையெல்லாம் திருக்கி குப்பை தொட்டியில போட்டேன். என்னங்க எடுக்க ஆரஞ்சு பழத்தோலா வருது? இந்த கட்டடத்துல வசதிக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியோ? இல்ல, வியாதிக்காரங்க தான் ஜாஸ்தி. ஐயா வேண்டாங்க, விட்டுடுங்க. இதுல என்னங்க இருக்கு? இன்னும் தோண்டினா சோசியலிசமே கிடைச்சாலும் கிடைக்கும். ஆஹா, குப்பையில கிடைச்ச கோமேதகம். என்னங்க என் மூஞ்சி கிடைச்சிருச்சா? போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே வேலை கிடைக்கணும். செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கன்னா, சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபட்ஃபட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறோம், முன்னாடி ரோட தானே பார்க்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுது. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சுட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பெல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு? ஏன் அழற? நான் சொல்றேன் சார், உங்க பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் பிலாசபி வராது. அவளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுப்பா. அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும்.